சர்வ சாதாரணமா ஹாசினியை கூப்பிட்டணும்னு சொல்லிட்டானே. ச்சே, இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சது தப்பா போச்சு. இப்போ அம்மா கிட்ட நான் என்னன்னு சொல்லி வெளியே போட்டோம். அப்புறம் ஹாசினி அவகிட்ட நான் என்னன்னு சொல்லி கூப்பிட்டுட்டோம். அதுலயும் இந்த சீனியர் வரமாட்டானா. இவன் ஃப்ரெண்டு எவனோ ஒருத்தன் வரானா என்ன பிக்கப் பண்ண. ஐயோ, எனக்கு நினைச்சாலே வயித்த கலக்குதே. அம்மாக்கும் அண்ணனுக்கும் தெரிஞ்சிச்சு என்னை தொலைச்சு கட்டிடுவாங்க. என்ன செய்ய? இப்போ எங்க போறேன்னு சொல்லிட்டு போறது? கனி, கனி. ஐயோ அம்மா. கனி, என்ன ஆச்சு? என்ன புலம்பின்னு இந்த மாதிரி இருந்துச்சு? புலம்பனியா இல்லை யார்கிட்டயாவது பேசின்னு இருந்தியா? ஐயோ இல்லைம்மா, நான் புலம்பவும் இல்லை, யார்கிட்ட பேசவும் இல்லை. அப்புறம் எனக்கு ஏதோ சவுண்ட் கேட்டுச்சே, என்ன? யார் பேசுனது? தெரியலம்மா. எனக்கு எப்படி தெரியும்? ரோட்ல யாராவது பேசியிருக்குவாங்க. ஓ அப்படியா, சரி. அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், திட்டக்கூடாது. என்ன? அப்போ நான் திட்டுற மாதிரி ஏதோ கேட்க போகிறேன். இல்லை இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அசடு வழியாம என்னன்னு சொல்லு. அம்மா, நான் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வரட்டுமா? கோவிலா? என்னடி இது அதிசயமா இருக்கு. நான் எத்தனை தடவை கூப்பிட்டுருக்குவேன், அப்பெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லுவேன். இன்னைக்கு என்ன அதிசயமா? அதுவா, அது நம்ம குடும்பத்துக்காகத்தாம்மா. அண்ணனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நீ நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், அப்புறமா நானும் எக்ஸாமில் ஃபெயில் ஆகாமல் பாஸ் ஆகணும். இப்படி எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக வேண்டிக்கலான்னு தாம்மா. அப்படியா? நீ இவ்வளவு நல்லவளா? இதை என்னால் நம்ப முடியலையே. எங்கேயோ இடிக்குதே. என்னம்மா, நல்ல புள்ளையா கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னது ஒரு தப்பா இப்படி கலாய்க்கிற? போ, நான் கோவிலுக்கும் போக மாட்டேன், நான் யாருக்கும் வேண்டிக்கவும் மாட்டேன். நான் கெட்ட பிள்ளையாவே இருந்துடுறேன். சே, இந்த வீட்டில் ஒரு நல்ல பிள்ளைய மாற விடுறாங்களா? சரி சரி, உடனே முகத்தை தூக்கி வச்சுக்காத. பக்கத்தில் இருக்கிற கோயில் தானே? ஆமாம். சீக்கிரமாக போய் சீக்கிரமாக வந்துடணும். சரிம்மா, சீக்கிரமாக வந்துடுறேன். எப்படி, இதே துணிலையே போகிற? இல்லைம்மா, அதோ 5 நிமிஷம் ட்ரெஸ் மாற்றின்னு போகிறேன். சீக்கிரம் வரல, அண்ணனை அனுப்பி வைக்குவேன். ஐயோ இல்லைம்மா, அண்ணன் வரத்துக்குள்ளேயே வந்துடுறேன். சரி, பார்த்து போயிட்டு வா. ஓகேம்மா. விளையாட்டு பிள்ளை. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. அடியே நீதானடி. ஸ்ரீ பாப்பா, இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே நிக்கிறது? அத்தை கூப்பிட்டுன்னு இருக்காங்க. சரி போ. அடியே நீதானடி என்போ. ஸ்ரீ பாப்பா, எவ்வளவு நேரம் வர்றதுக்கு? அது அது பேசினோம் அத்தை. என்னமோ போ. இதா 2 பேரும் சாப்பிட்டுக்காங்க, இன்னும் வேணும்னா கீழே எடுத்துட்டு வந்து தரேன். சரிங்க அத்தை. கிரிஷ், இந்த சாப்பிடுங்க. நீயும் சாப்பிடு. எனக்கு வேண்டா, பசிக்கல. ஒத்தப்படுவ. காலேஜ் போகணும், சாப்பிட்டு போ. அங்க எங்கேயாவது தலை சுத்தி விழுந்துடாத. அப்புறம் அங்க கூட நான் தான் ஓடி வரணும். ஏன் வரமாட்டீங்களா? கண்டிப்பா வருவேன்டி. உனக்கு வராம இன்னும் யாருக்கு வர போறேன்? அப்ப நீங்களே ஊட்டி விடுங்க. என்ன ஊட்டி விடவா? நீ பேருக்கு தான் இப்படி வளர்ந்துருக்க. இன்னும் சின்ன பசங்க ஆசைதான். ஊட்டி விடுவீங்களா மாட்டீங்களா? ஊட்டுறேன் ஊட்டுறேன். ஆப்பண்ண. போதும், நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. பைரவி, என்ன பைரவி, என்கிட்ட சரியாவே பேச மாட்டேன்ற? என்ன பேச சொல்றீங்க? என்னம்மா பைரவி, எப்படி வெடுக்குன்னு பேசுற? அப்புறம் வேற எப்படி பேச சொல்றீங்க? உங்க பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இந்த வீட்டோட நிம்மதியே போச்சு. பைரவி. ஆமா அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறமும் நான் இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, என் குடும்பம் எனக்கு இல்லாமல் போயிடும். உங்ககிட்ட நான் கோவப்படக்கூடாது, உங்ககிட்ட நான் கத்தி பேசக்கூடாதுன்னு தான் இவ்வளவு நாள் சைலண்டாக இருக்கேன். பைரவி, அவள் அப்படி பண்ணா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா?
சரிதான் அத்தை, நீங்க பொறுப்பாக முடியாது. ஆனா உங்க பொண்ணை தட்டி கேட்கலாம்ல. அதை நீங்க என்னைக்காச்சும் செஞ்சிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி செய்யல சரி, ஆனா இப்போ ஒரு குடும்பமே உங்க பொண்ணால அழிய போகுது. அதை பார்த்த அப்புறமும் எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்களே அத்தை? பைரவி, என்னாச்சு? சமந்தியம்மா, என்னம்மா? பைரவி, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், இப்போ உள்ள போ. சமந்தியம்மா, நீங்களும் தான் உள்ள போங்க. நீ சும்மா இருமா. இன்னும் எத்தனை நாளைக்கு தார போடுறது? என் பையன் வீட்டில் இல்லை, அதை பற்றி யாருக்கும் அக்கறை இல்லை. என் பையனோட கல்யாணம் இப்போதான் முடிஞ்சிருக்கு, அவங்க சந்தோஷமா இல்லை, அதை பற்றி யாருக்கும் அக்கறை இல்லை. ஆனால் என் மாமியாருக்கு அவங்க பொண்ணு மட்டும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது, அவங்க பேத்தியும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது. ஏம்மா, நான் என்னைக்காச்சும் அப்படி சொல்லியிருக்கிறேனா? ஆமா அத்தை, என்னைக்குமே சொல்ல மாட்டீங்க, இன்னைக்கும் சொல்ல மாட்டீங்க. உங்கள் பொண்ணு இஷ்டத்துக்கும் என்ன வேணா பேசலாம், ஆனால் யாரும் அவங்கள ஏன்னு கேட்க மாட்டீங்க. சம்பந்தியம்மா, இதுக்கு நான் என்ன செய்ய? ஒரு பக்கம் என் பையன், ஒரு பக்கம் என் பொண்ணு, நான் யார் பக்கம்னு பேசிட்டோம்? சம்பந்தியம்மா, எனக்கு உங்கள் கஷ்டம் புரியுது. ஆமாம்மா, அவங்க கஷ்டத்தை மட்டும் பாரு. என் குடும்பம் எப்படி பாழா போனாலும் பரவாயில்ல. பைரவிம்மா, வேண்டாம்மா. முதல்ல இந்த வீடு ரொம்ப வருத்தத்தில் இருக்கு, அதில் நீ சண்டை போட்டு இன்னும் எல்லாரையும் வருத்தப்பட வைக்காத. இதுக்கு மேலே இன்னும் என்னமா வருத்தப்படணும்? குடியே முழுகி போச்சு, இன்னும் என்ன ஆகணும்? இப்போ எதுக்கு நீ இப்படியெல்லாம் பேசுகிற? ராக்கி கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவான், நீ கவலைப்படாத. எப்படிம்மா கவலைப்படாமல் இருக்கட்டும்? அந்த பையன் வீட்டை விட்டு போய் எத்தனை நாள் ஆச்சு? யாராச்சும் என்ன ஏதுன்னு கண்டுக்குனீங்களா? ஆனால் இவங்க பொண்ணும் பேத்தியும் வீட்டில் வந்து உக்காந்து ஏன் மருமகளை கண்டபடி பேசுகிறாங்க. ஏன்ட்ட இப்போ கூடவா வாயை திறக்க மாட்டீங்க? என்னம்மா, என்ன ஆச்சு? எனக்கு தெரியலையே. ஆமாம், தெரிஞ்ச மட்டும் என்ன பண்ண போறீங்க? என்னம்மா, என்ன ஆச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமாம்மா, இவங்க பொண்ணு என் மருமகளை கண்டபடி பேசிட்டாங்க. அத்தனை வார்த்தை என்னால் காதை கொடுத்து கேட்க முடியல, அவ்வளோ கெட்டதாக பேசுகிறாங்க. என் மருமக எப்படி வருத்தப்பட்டு நின்னா? ஐயோ பைரவி, சத்தியமா இதை பற்றி எனக்கு தெரியாதுமா. என்னடி, என்ன? அருணா ஸ்ரீயை திட்டினாளா? அவ எதுக்கு அவகிட்ட போய் பேசினா? இன்னும் எதுக்குமா? இந்த வீட்டில் நம்ம யாரும் நிம்மதியாக இருக்கக்கூடாது, யார்கிட்டையாவது வம்பு இழுத்துக்கிட்டே இருக்கணும், அதுதான் இவங்க பொண்ணோட ஆசை. அத்தை, இந்த குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல உங்கள் பொண்ணை இந்த வீட்டை விட்டு அனுப்புங்க, உங்களுக்கு புண்ணியமாக போகும். ஏன் மருமகளை திட்டுறதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? சமந்தியம்மா, இது நல்லதுக்கு இல்லை, கொஞ்சம் பார்த்து என்ன ஏதுன்னு அருணா கிட்ட பேசுங்க சமந்தியம்மா. இப்படியே போனால் குடும்பம் ஒன்றுத்துக்கு இல்லாமல் போயிடும். சின்ன பையன் வேற வீட்டை விட்டு போயிட்டான், பெரியவனுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, அவனாச்சும் நிம்மதியாக இருக்க வேண்டாவா? உங்கள் பொண்ணுக்கு என்ன தான் வேணுமோ அதை கேட்டு சரி பண்ணி அனுப்பி வைங்க. சரிங்க சம்பந்தியம்மா, நான் போய் பேசுகிறேன். அம்மா, நான் கிளம்புறேம்மா, சீக்கிரமாக வந்துடுறேன். சரிம்மா கனி, பார்த்து போயிட்டு வா. கனி, ஐயோ, என்னடா இது சோதனை? அம்மா கிட்ட தப்பிச்சு இவன்கிட்ட மாட்டிக்குவனா? என்னண்ணா? கனி, எங்கே கிளம்பிட்ட இவ்வளோ நேரத்தில்? அது இதோண்ணே, பார்த்து தெரியல, கோவிலுக்கு. கோவிலுக்கா? என்ன அதிசயம்? ஆமாண்ணே, அதிசயமாக தான் இன்னைக்கு கோவில் கிளம்புனேன். எல்லாரும் கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுன்னு இருக்கீங்க. டைம் ஆச்சுண்ணே, நான் சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன். கோவிலுக்கு தானே, நானும் வரேன் நடு. என்னது, நீ வரியா? என்ன நீ கனி, கோவிலுக்கு தானே வரேன்னு சொன்னேன், அதுக்கே இவ்வளோ பெரிய ஷாக்? இல்லைண்ணே, சாதாரணமாக நீ கோவிலுக்கெல்லாம் வரமாட்டியா, அதான் ஷாக். சாதாரணமாக வரமாட்டேன், நீ தனியாக போறியே, அதான் உன் கூட துணைக்கு வரலான்னு. ஐயோ இல்லைண்ணே, பரவாயில்ல, இங்கே பக்கத்தில் தானே, உனக்கு ஏன் தொந்தரவு? நான் சீக்கிரமாக போயிட்டு வந்துடுறேன். எனக்கு என்ன தொந்தரவு இருக்குது? எந்த தொந்தரவும் இல்லை, வீட்டில் தனியாக தானே இருக்கேன், போர் வேற அடிக்கும்,
அங்கே வந்தேன்னா கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். நடு போகலாம். ஐயோ, என்ன இப்படி மாட்டிக்கிட்டனே, விடமாட்டான் போல தெரியுதே. என்ன விஷயம் கனி? நான் கூட வரேன்னா எந்த மொழி முழிக்கிற என்ன? அச்சிச்சோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைண்ணே. என்னைக்கும் வராத ஆளு இன்னைக்கு வரேன்னு சொன்னியா, அதான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. என்னடி இன்னும் போகாம இங்க அண்ணன்கிட்ட கதை அடிச்சிட்டு இருக்க? சீக்கிரம் போயிட்டு வா. நானும் கூட வரேன்னு சொன்னம்மா. 2 பேரும் போனா ரொம்ப நேரம் பண்ணுவீங்க. அவ சீக்கிரமா போயிட்டு வரட்டும். நீ என் கூட துணைக்கு கடைக்கு வா. அப்பாடா, என்னோட தாய் வந்து என்னை காப்பாத்திட்டாங்க. சரிம்மா, சீக்கிரம் வந்துடுறேன். எந்த கடைக்குமா போனோம்? அவளுக்கு நான் துணையாக போயிருக்குவேன்ல. பக்கத்துல தானடா, அதுக்கு ஏன் தோணை? அவளே போயிட்டு வரட்டும். தனியா போக வர எல்லாம் கத்துக்கிட்டோம். எப்பவுமே நம்ம கூட இருக்கிறதுக்காகதா. நீ போய் உன் ரூம்ல ரெஸ்ட் எடு, உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். கடைக்கு போனோன்னா கொஞ்ச நேரம் ஆகட்டும், போலாம். என்னை மன்னிச்சிடுறா சிவா. அவ இப்ப எப்படியும் ஹாசினியை தான் பார்க்க போவா. நீயும் அங்க போனியனா அவளோட இப்ப இருக்கிற நிலைமைய பார்த்தன்னா அவளை வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துடுவேன். அவளை நம்ம வீட்டு மருமகளை ஆக்க என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது.